டிசம்பர் மாசம் வர புயலுக்கு எப்பவுமே சென்னை மக்களை பார்த்து தான் சேஃப்டியா இருக்கீங்களான்னு விசாரிப்பாங்க. ஆனா இந்த முறை விழுப்புரம் பக்கத்துல இருக்க மக்களை பார்த்து நம்ம விசாரிக்கிற நிலைமை வந்துருச்சு. எங்க அம்மா வீடு விழுப்புரம் பக்கம் தாங்க. அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஊரையும் பார்த்துட்டு வரலான்னு சட்டுன்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். போறதுக்கு நைட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையிலே அப்பா போய் ஃப்ரெஷ்ஷா மீன் இறால்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. என்னதான் வெரைட்டியா சமைச்சாலும் அந்த ஒரு நாள் அம்மா கையால சாப்பிட்ற டேஸ்டே வேற. மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க சித்தப்பா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரது ஒரு நாளா இருந்தாலும் அந்த ஒரு நாள்லயே எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துருவோம். அம்மா வீட்லயே சாப்பிட்டு வந்ததால அங்க சாப்பிட வயிறே இல்ல. சித்தி அன்னைக்கு காரசாரமா மஷ்ரூம் ஃப்ரை பண்ணிருந்தாங்க. ஆசைக்காக ஒரு வாய் டேஸ்ட் மட்டும் பாத்துக்கிட்டேன். அப்படியே இன்னொரு சித்தப்பா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போற வழியில ரோபோ மூலமா நிலங்களுக்கெல்லாம் மருந்து அடிக்கிற மிஷினை பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. நைட் டின்னருக்கு பரோட்டா, கன் சிக்கன், சப்பாத்தின்னு நிறைய வெரைட்டி செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கோ ஒரு நாள் தானே நைட்டு ஃபுல்லா ஜாலியா பேசி முடிச்சுட்டு காலையில சீக்கிரமா எழுந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். என்னதான் நம்ம ஊர்ல எல்லாமே கிடைச்சாலும் எங்க ஊர் பழத்துக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் உண்டு. நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே பழக்கடை வச்சிருக்க இந்த அக்கா கையால ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே சென்னைக்கு கிளம்பிட்டோம். இன்னொரு வீடியோல பார்க்கலாமா?